வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் செய்தி வெளியிட்டு இருக்குல்ல. எதுக்காக இந்த செய்தி இப்போ வெளியிடப்பட்டு இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்க உண்மை தன்மை என்ன? இதை பற்றி தான் முழுக்க பேச நிகழ்ச்சியில் போகலாம். உலகம் முழுக்கவே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்க செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புட்டினை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களாமே, அந்த செய்தி தான். என்ன ஆகிட்டு இருக்கு? இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இருக்குல்ல, இங்கே கடந்த சில மாதங்களாக ஒரு கேஸ் ரொம்ப தீவிரமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்துச்சு. அது வேற எதுவும் இல்லை, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மிகப்பெரிய அளவுக்கு போர் குற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவரை கண்டிப்பாக நம்ம தண்டிச்சே தீரணும்னு மேற்குலக நாடுகள் வாதங்களை அடுக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமும் அந்த வாதங்களை அப்படியே ஏற்றுக்கிட்டு இருந்துச்சு. ஆதாரங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பித்து முடிச்சுட்டு இருக்காங்க. உடனடியாக இந்த கோர்ட் புட்டின் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரெஸ்ட் வாரண்ட்டை பிறப்பிச்சிடுச்சு. அரெஸ்ட் வாரண்ட், ஒரு சிட்டிங் பிரசிடெண்ட்டுக்கு அரெஸ்ட் வாரண்ட். இதுதான் இப்போ உலகம் முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு முடிவை நீதிமன்றம் எடுத்ததுமே யார் முதல்ல வாய் திறந்து பேசுவா? கரெக்ட், யுக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு பெரிய வீடியோவே வெளியிட்டிருக்காருங்க. லிட்டரலாக 4.5 நிமிஷங்கள் வரைக்கும் அந்த வீடியோ ஓடுது. அதில் பல விஷயங்களை ஜெலன்ஸ்கி உணர்ச்சி பெருக்கோடு பேசியிருக்காரு. இது போல் இவ்வளோ நாட்களாக நாம் எதை நோக்கி போயிட்டு இருந்தோமோ அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்கு. விளாடிமிர் புட்டினை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எடுத்திருக்க இந்த முடிவை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு. இது ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் தான் நிறைய பெரிய விஷயங்கள் நடக்க போகுதுன்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு. அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அதை தமிழில் அப்படியே மொழிபெயர்ப்பு பண்ணி நான் உங்களுக்கு வழங்குறேன், முழுசாக கேட்டுவாங்க. என் அன்பான யுக்ரைனிய மக்களுக்கு என்னோட வணக்கங்கள். சர்வதேச நீதிமன்றத்தால் நம்மளுக்கு இப்போ நீதி நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. விளாடிமிர் புட்டினை கைது செய்ய வாரண்ட் அப்படின்றது பொறுப்புணர்வை காட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த முடிவை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இது வெறும் ஆரம்பம் தான். இனிமேதான் பலமான அடி ரஷ்யாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பயங்கரவாத நாடு ரஷ்யா, அந்த நாட்டோட பயங்கரவாத தலைமை விளாடிமிர் புட்டின். இவ்வளோ மோசமான நபருக்கு எதிராக தான் இப்போ இந்த அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. 6000க்கும் மேற்பட்ட யுக்ரைனிய குழந்தைங்களை கடத்திட்டு அவங்கள பல இடங்கள்ல, அவங்கள கொடுமையான இடங்கள்ல அடைச்சி வச்சிருக்காங்க. இது போதாதா ரஷ்யா போர்க்குற்றம் புரிஞ்சிருக்கு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு? யுக்ரைனிலிருந்து கடத்தப்பட்ட குழந்தைங்கள்ல வெறும் 2% குழந்தைங்க மட்டும்தான் யுக்ரைனுக்கு திரும்பி இருக்கு. மற்ற குழந்தைங்களோட நிலைமை என்னன்றது இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியவே இல்லை. பெற்றோர்கள் கிட்ட இருந்து குழந்தைங்களை பிரிக்கிறதுக்கு இந்த ரஷ்ய அரசுக்கு எப்படிதான் மனசு வருதோ, அந்த கொடூரமான ரஷ்யாவை சும்மாவே விட மாட்டோம். நமக்கு இப்போ புதுசா நிறைய ஆயுதங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் நம்ம வீரர்களுக்கு பகிர்ந்து அளிச்சுக்கிட்டே இருப்போம். ரஷ்ய படையினருக்கான எங்களோட தண்டனை கொடுக்கிற படலம் இதுக்கப்புறம் ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கப்படும். போரை ஏன் தான் ஆரம்பிச்சோம் அப்படின்னு ரஷ்யர்களை நினைக்க வச்சே தீருவோம். யுக்ரைனுக்காக வீரத்தோடு போரிட்டுக்கிட்டு இருக்க வீரர் வீராங்கனைகளுக்கு என்னோட உணர்வு பூர்வமான நன்றிகள். இந்த ஒரு நல்ல செய்தியோடு இன்னொரு நல்ல செய்தியா ஜெலன்ஸ்கி காதில் என்ன தெரியுமா வந்து விழுந்திருக்கு? இப்போ இவர் ரொம்ப மாதமாக கேட்டுட்டு இருந்தார் பாருங்க, இது போல் எங்களுக்கு நிறைய ஆயுதங்கள் தேவைப்படுது, குறிப்பாக ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் தேவைப்படுது, தயவு செஞ்சு நேட்டோ உறுப்பு நாடுகள் எங்களுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ட்டு. அதில் ஒரு பிரதானமாக டார்கெட் பண்ணியிருந்தது 2 கண்ட்ரிஸ், ஒன்று போலந்து, இன்னொன்று ஸ்லோவாக்கியா. அவங்க இப்போ மனம் மாறி சரிங்க நாங்கள் உங்களுக்கு ஃபைட்டர் ஜெட்ஸை தரோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஜெலன்ஸ்கிக்கு இது மிகப்பெரிய தகவலை இப்போ அமைஞ்சிருக்கு. இதன்படி பார்த்தீங்கன்னா MiG-29 ரக ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரகத்திலான ஜெட்ஸை போலந்து 4ஐயும் ஸ்லோவாக்கியா 13ஐயும் வழங்க போகுது யுக்ரைனுக்காக. ஸோ இதுக்கப்புறம் யுக்ரைன் களத்தில் ரஷ்ய வீரர்களுக்கு மரண அடி காத்திருக்குன்னு ஜெலன்ஸ்கி ரொம்ப வீராவசமாக பேசியிருக்காரு. ஓகே, இந்த நபருக்கு அறிமுகம் பெருசாக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உலகம் அறிந்த முகம்தான். இந்த யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ஸ்போக்ஸ் பர்சன் ஸ்டீஃபன் யுடாரிக். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்சுவலாக ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சுங்க. அங்கே பத்திரிகையாளர் ஒருத்தர் நிறைய கேள்விகளை அடுக்கினார். சார், ஒரு பக்கம் என்னென்னா புட்டினுக்கு அரெஸ்ட் வாரண்ட்டை பிறப்பிச்சிருக்கீங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ கட்டரஸ் அடிக்கடி புட்டினை சந்திக்கிறதையே பழக்கமாக கொண்டுகிட்டு இருக்காரு. இப்படி அரெஸ்ட் வாரண்ட்டும் ஒருத்தருக்கு பிறப்பிச்சிடுவீங்க, சந்திப்பையே மேற்கொள்வீங்கன்னா புரியலையே சார் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கேள்வியை கேட்டிருந்தாருங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா ஸ்டீஃபனால் அதுக்கு பதில் சொல்லவே முடியல. அவர் தடுமாறினார். அந்த ப்ரெஸ் மீட்டில் அதை அப்படியே பார்க்க முடிஞ்சது. அப்பட்டுமா ஒரு கடத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார் அவர், ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இது ஹைப்பத்தட்டிக்கலான ஒரு விஷயம், பட்டுன்னு முடிவெடுத்துட முடியாது.
இப்போ நாங்கள் அரெஸ்ட் வாரண்ட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம், ஆனால் நிலைமை ரொம்ப மோசமாகுது, உணவு தானிய ஏற்றுமதி அப்படின்றது இல்லாமல் போயிட்டானாலோ, உலகம் முழுக்க பசியால் மக்கள் வாடுற சூழல் ஏற்பட்டாவோ ஐநா பொதுச் செயலாளர் புட்டினை சந்திச்சு தான் ஆகணும், டிப்ளமசியை கண்டினியூ பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் அப்பப்போ அந்த சந்திப்பும் நடக்குங்க. இதுக்காக அரெஸ்ட் வாரண்ட்டே பிறப்பிக்கக்கூடாதுன்னா சொன்னால் எப்படிங்க அப்படின்னு கேட்டார். புட்டின் மீதான இந்த நடவடிக்கை இருக்குல்ல, இதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும். அட் த சேம் டைம் டிப்ளமசியை காக்கிற வேலையும் நடக்கும்னு இந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் யூஎன் தலைமை வரைக்கும் எந்த அளவுக்கு குழப்பத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா 2 ஃபோட்டோஸ் ஆக்சுவலாக ஒரிஜினல் கிடையாது, ரெண்டுமே ஃபேக் தான், எடிட் பண்ணியிருக்காங்க. அதாவது விளாடிமிர் புட்டின் அவர்களை கைது பண்ணி நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்ட மாதிரி இந்த மொதல் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வார் கிரிமினல் அப்படின்னு சித்தரிச்சிருக்காங்க. இது ரெண்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த மனுஷன் உளவாளியாக இருந்து அதிபராக மாறினவர், அவ்வளோ சீக்கிரம் தொற்ற முடியுமா? ஆனால் இந்த நேரத்தில் ஏன்னா அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கலாம், அதனால் இந்த பதட்டமான நேரத்தில் இந்த 2 ஃபோட்டோஸையும் ரஷ்ய எதிர்ப்பாளர்கள் பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குல்ல, ரஷ்யாவோட அதிபருக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூன்னு சொல்லி விஷயம் நடந்திருக்குல்ல. இதை பற்றி கிரெம்லின் மாளிகை வாய் திறந்து பேசாமையா இருக்கும், ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்துருச்சுங்க. என்ன சொல்லியிருக்காங்க ரஷ்யா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா, புட்டினுக்கே அரெஸ்ட் வாரண்டா, இப்படி தான் ஸ்டேட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க. புட்டினுக்கே அரெஸ்ட் வாரண்டா, இது மூர்க்கத்தனமான ஒத்துக்கவே முடியாத ஒரு முடிவு. சர்வதேச நீதிமன்றத்தோட இந்த முடிவு இருக்குல்ல, இது சட்டப்பூர்வமாக ஏற்க முடியாத ஒன்றுன்னு சொல்லிட்டு கிரெம்லின் மாளிகை இப்போ சட்டம் பேசுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த இஷ்யூ எவ்வளோ பூதாகாரமாக மாறப்போகுதுன்றது இன்னும் ஒரு சில நாட்கள் நம்மளுக்கு தெரிய வந்துடும். இந்த பக்கம் வாங்க, அப்படியே இந்த ரஷ்யாவோட ஆதரவாளர்கள் இருப்பாங்களா, அவங்க இந்த ஃபோட்டோ பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரஷ்ய எதிர்ப்பாளர்கள் சில ஃபோட்டோஸை எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறது, இன்னொரு பக்கம் ரஷ்ய ஆதரவாளர்கள் இது போன்ற ஃபோட்டோஸை மேக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது. சரி, இதில் பார்த்தீங்கன்னா விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சவப்பெட்டிக்குள்ளே வச்சுட்டு விளாடிமிர் புட்டின் செல்ஃபி எடுக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இட் மீன்ஸ் ரஷ்யா யுக்ரைனை கபலீகரம் செஞ்சே தீரோன்றது தான் இது குறிக்குது. போருன்னா அது வெறும் நிலத்துக்கானதாக மட்டும் இருக்காதுங்க, அதை சார்ந்த ஒரு பெரிய பொருளாதாரமே இருக்குது. இதை பற்றி முந்தைய வீடியோக்களே பேசியிருந்தோம், நம்ம சேனல் அந்த வீடியோஸ் இருக்குது, தயவு செஞ்சு பாருங்கள். ரைட்டு, அடுத்து என்ன நடக்கும்பா, இதுதான் பல பேருக்கு இருக்க க்யூரியஸான கேள்வியாக இருக்கும். ஏன்னா இவருக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட்டுனா பிடிச்சிட முடியுமான்னு அவ்வளோ சீக்கிரமாக வர. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா அடுத்து என்னென்னலாம் நடக்கலாம் அப்படின்னா, ரஷ்ய அரசு விளாடிமிர் புட்டினை ஒப்படைக்கணும். இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன? ஏன்னா அரசு இவர் தான், அப்படி ஒப்படைக்க முடியும். ஒன்று காலியா? ரெண்டாவது, விளாடிமிர் புட்டின் அவர்கள் வேறு எங்கேயாவது வெளிநாடுகளுக்கு போகிற பார்த்தீங்களா, அங்கே வச்சு அவர் அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் இவ்வளோ முட்டாள்தனமெல்லாம் அவர் செயல்படவே மாட்டார். ஏன்னா முதலே சொல்லிட்டேன், உளவாளியாக இருந்து அதிபராக மாறினவர், பல விஷயங்களை யோசிப்பார். இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இருக்குல்ல, இதில் இருக்கிற உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 123. இந்த 123 நாடுகளில் ரஷ்யா கிடையாது. ஏன்னா இதில் உறுப்பினராக இருந்தாங்க அப்படின்னா கோர்ட்டு கேட்குற மாதிரி இவங்க பட்டு ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் உறுப்பினரே இல்லாத ரஷ்யா என்னென்ன பண்ணோம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடியே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி இருந்துச்சு ரஷ்ய அரசுக்கு, அவங்க மதிக்கவே இல்லை, பதிலே கொடுக்கல. அப்பேற்பட்ட கோர்ட்டு தான் இப்போ அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கு. ஸோ இந்த வாரண்ட்டை வச்சு எதுவுமே அவங்க பண்ண முடியாது அப்படின்றதான் நிதர்சனம். இருக்கிற பஞ்சாயத்து போதாதுன்னு இந்த பஞ்சாயத்தை பெருசாக மாற்றுற மாதிரி ஒரு முக்கியமான ஈவெண்ட் அடுத்த வாரம் நடக்க போகுது. சைனாவோட அதிபர் ஷி ஜின்பிங் இருக்கார்ல, இவர் டைரெக்டாக ரஷ்யாவுக்கு போகிறாரு, நேரடியாக அஃபிஷியல் பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு. இப்படி விஷயம் தகதகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப இவர் அங்கே போகிறது தான் மேற்குலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகள் பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கு, இந்த பார்ப்பா சைனா ரஷ்யாவுக்கு ஆயுதங்களாக நீ கொடுக்குற உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு காதுகளுக்கு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு, அது ஒரு வேளை உண்மையாகி ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிட்டா சீனாவை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாம் மீறியும் ஷி ஜின்பிங் இந்த அரசு முறை பயணத்தை இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்னப்பா ஏதோ போர்க்குற்றன்றீங்க, அப்படி என்ன பண்ணிட்டேன் கட்சிக்காரர் அப்படின்னு விளாடிமிர் புட்டின் அவர்கள் சார்பாக யாராவது கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நீண்ட காணொலியை காட்ட விரும்புகிறேங்க. ஃபுல்லாக அந்த காணொலியை பாருங்கள், அப்போ தான் முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 18 வகையான போர்க்குற்றங்கள் எது இது எல்லாத்த பற்றி தான் அந்த காணொலியில் ரொம்ப விரிவாக விளக்க இருப்பேன். ஆக்சுவலாக ரஷ்யா இந்த 18 வகையான போர்க்குற்றங்களையும் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க எண்ணிக்கை அதிகரிச்சாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா மேற்குலக நாட்டவர்கள் இந்த குற்றச்சாட்டு தான் அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பிரதானமாக முன் வச்ச குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, போர்க்குற்றம் அடிப்படையில் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு எதிராக இந்த யுக்ரைனில் இருக்க குழந்தைங்களாம் இருக்காங்களே, இவங்களை பெற்றோர்கிட்டேருந்து பிரித்து ரஷ்யாவில் ஏதோ ஒரு 2 இடங்கள்ல அவங்களை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்ற போர்க்குற்றம் பிரதானமாக விவாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் நிறைய பேர் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கவங்க சொல்கிறது 18 வகையான போர்க்குற்றம்னு புரிஞ்சவர் தான் புட்டின் அப்படின்றாங்க. அவர் புரிஞ்சாரா இல்லையான்றதை நீங்களே முடிவு பண்ணி, நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க விரும்பல. ஆனால் அந்த 18 வகையான போர்க்குற்றங்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க. இந்த ஜெனீவா ஒப்பந்தம் இருக்குது, இதோட அடிப்படையில்
சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் 18 வகையான குற்றங்களை போர் குற்றங்களை அறிவிச்சிருக்காங்க. அந்த 18 வகையான போர் குற்றங்களில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வேணும்னே கொலை செய்கிறது, அப்படி இல்லைன்னா கடுங்காயம் ஏற்படுத்துறது. அதாவது இந்த வார் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா போர் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் நம்மக்கிட்ட சரணடைகிறாருன்னா அவர் ஏற்றுக்கணும், கொல்லக்கூடாது, அரசியல் கைதியாக பிடிச்சு வச்சுக்கணும். ஆனால் நிறைய போர்க்காலத்தில் என்ன பண்ணுவாங்க, சுட்டு கொள்ளுவாங்க. கையை தூக்கிட்டு சரண் வந்தால் கூட சுட்டு கொள்ளுவாங்க. இதுவும் ஒரு போர் குற்றம் தான். அது மட்டும் கிடையாது, இப்படி நம்மக்கிட்ட வராங்களே, நாங்கள் ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுட்டோம், எங்களை கொண்டுடாதீங்கன்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பில் இருந்து அவங்களுக்கு கடுங்காயம் ஏற்படுத்தினாலும் அது ஒரு போர் குற்றம் தான். ஒரு சிலலாம் பண்ணுவாங்க, கத்தியை எடுத்து இந்த தொடை இருக்குல்ல அதில் போட்டு ஒரு பாயிண்டில் குத்திட்டு கிழிப்பாங்க, அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வருவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இது மட்டுமா, காலி பாட்டில்ஸ் இருக்குல்லங்க, இது எல்லாம் உடம்புக்குள்ளே திணிப்பாங்க. இந்த கொடுமையாக நடந்திருக்கு. கண்ணை தோன்றதா இருக்கட்டும், மூக்கை அறுக்கிறதா இருக்கட்டும், நாக்கு அறுக்கிறதா இருக்கட்டும், இந்த தொண்டை பகுதியில் கீரலை மட்டும் போட்டுருவாங்க. ப்ளீடிங் பார்ட்னு வந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. கையோட நரம்பு இருக்குல்ல அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. ப்ளீடிங் பார்ட்னு போயிட்டே இருக்கும், ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் பார்க்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு போயிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. மரணத்தை காமிச்சிட்டு, அதாவது எங்களை எதிர்த்தா உங்களுக்கு இதாண்டா நிலைமை அப்படின்றதுக்காக இது போல் சித்திரவதை பண்ணி மரணத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்கள உயிரை காப்பாற்றுவாங்க. இந்த மாதிரி கடுங்காயம் ஏற்படுத்துறதோ ஒரு போர்க்குற்றம் தான். ரெண்டாவது போர்க்குற்றம் மனிதாபிமானமற்ற சித்திரவதை. இதனடா வெறும் சித்திரவதைன்னு சொல்லியிருக்கலாமே, அது என்ன மனிதாபிமானமற்ற சித்திரவதை, இதை மட்டும் போர்க்குற்றமாக கருதுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கும்பலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நபர் நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் டெரரிஸ்ட் குரூப் இருக்குல்ல, அதுலேருந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு வச்சுங்க, நாம் உண்மையை வரவழைக்க சும்மா கேட்டால் மட்டும் போதாது. அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, என்ன சொன்னால் உண்மையை வரவைக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில விஷயம் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குது. மனிதாபிமானமே இல்லாமல் ரொம்ப 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 ஒஸ்ட்டாகவும் ஒரு சில சித்திரவதை பண்ணுவாங்க. நம்மளை சொல்லலை, பல நாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட கொடூரமான மனிதாபிமானமற்ற சித்திரவதைகள் இருக்குல்ல, இதை செஞ்சாலும் போர்க்குற்றம் தான். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கோ இதுக்கோ ஒரே சிமிலாரிட்டி. ஆனால் இங்கே மனிதாபிமானம் மற்ற அப்படின்ற வார்த்தை மட்டும் எக்ஸ்ட்ரா சேருது, ஒரு சின்ன கோட்டில் அப்படி பிரியுது, அவ்வளோதான். நான் சொன்ன இந்த மெல்லிசான கோடு விளக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே போர்க்காலத்தை கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டாவது போர்க்குற்றம் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். மூணாவது போர்க்குற்றம், இப்போ ஒரு நாட்டின் மேலே நான் போர் தொடுத்து போகிறேன். போனதுக்கு பிற்பாடு அங்கே நான் ஆக்கிரமிப்பில் அந்த பகுதிகளில் இருக்கிற கட்டடங்களை நான் சேதப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்மளோட டார்கெட் அப்படின்றது ஆர்மி டார்கெட்ஸ் மட்டும்தான் இருக்கணுமே தவிர அங்கே இருக்க பொதுமக்களோட உடைமைகள், அவங்களோட கட்டடங்கள், அதெல்லாம் டார்கெட் பண்ணவே கூடாது. அப்படி அந்த கட்டடங்களை அழித்தா அதுவும் ஒரு போர்க்குற்றம் தான். அந்த கட்டடங்களை அழிக்கிறது மட்டும் கிடையாது, அதை கையகப்படுத்தி இது எனக்கு தான் சொந்தம்னு சொன்னாலும் போர்க்குற்றம் தான். நாலாவது போர்க்குற்றம், இது கொடூரமான குற்றம்னே சொல்லலாம். கேட்கறதுக்கு கொடூரன்ற வார்த்தை உங்களுக்கு மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த மனநிலையில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிற வார்த்தையோட ஆழம் உங்களுக்கு தெளிவாக புரியும். என்ன தெரியுமா, இப்போ நான் ரஷ்யா, நான் யுக்ரைன் எதிர்த்து போரிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு இடத்துல என்ன பண்ணுவேன், யுக்ரைன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்களில் பல பேரை உயிரோடு சிறை பிடிச்சிருவேன். சிறை பிடிச்சிட்டு நான் அவங்களுக்கு என்ன தெரியுமா ஆர்டர் கொடுப்பேன், ரஷ்யாவோட படையில் இணைஞ்சி யுக்ரைன் சோல்ஜர்ஸ்க்கு எதிராக, அதாவது நீ இதுக்கு முன்னாடி எங்கே சேவையாற்றிட்டு இருந்தியோ அந்த இராணுவத்துக்கு எதிராக நீ போராட்டணும் அப்படின்னு அவன் கையில் ஆயுதத்தை கொடுத்து பயிற்சியும் கூடுதலாக கொடுத்து நான் அனுப்பிச்சி விட்டுருவேன். அந்த மனநிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ காலமாக தனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆர்மியில், யுக்ரைன் ஆர்மியில் பல பேர் இருந்திருப்பாங்க, இப்பயும் இருப்பாங்க. அவங்கள எதிர்த்து நான் யாரை எதிரியாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரஷ்யா, அவங்களுக்கு ஆதரவாக நான் சண்டை போடணும். இது மாதிரி தன்கிட்ட சரணடைகிறவங்களையும், இல்லைன்னா அந்த பிரிசனர் ஆஃப் வார்னு சொல்லுவாங்க, போர் கைதி, அவங்களையும் அவங்க வந்த நாடு இருக்குல்ல, எந்த தரப்புலேருந்து வந்தாங்களோ அந்த தரப்புக்கு எதிராகவே போர்க்காலத்தில் இறக்கி விட்டால் அதுவும் ஒரு போர்க்குற்றம் தான். அஞ்சாவது போர்க்குற்றம், எதிர் தரப்புலேருந்து நான் ஒருத்தரை கைதியாக பிடிச்சிட்டேன், அந்த நாட்டிலேருந்து ஒருத்தரை நான் கைதியாக பிடிச்சிட்டேன், இராணுவ வீரரை பிடித்த பிற்பாடு விசாரணை அப்படின்ற ஒன்று கண்டிப்பாக நடத்தப்படணும். அந்த விசாரணை உரிமையை நான் பறிக்கிறேன் அப்படின்னா அதுவும் ஒரு போர்க்குற்றம் தான். ஏன்னா குற்றம் சாட்டப்பட்ட எல்லாருமே விசாரணை வளையத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியவங்க. விசாரணை ப்ராப்பராக நடந்து அதுக்கப்புறமா இவர் மேலே தப்பு இருக்குன்னு நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அதுக்கு என்ன தண்டனை அது கொடுக்கப்படணும். ஆனால் பல வார்ஃபீல்டில் இது பண்ண மாட்டாங்க. தான் கிட்ட வந்தாலே அடிமை மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. விசாரிக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. நான் சொல்கிற வேலையை மட்டும் செய், நான் பண்ணுற சித்திரவதையெல்லாம் பொறுத்துக்கோ, இப்படி தான் இருக்கும் பல பேரோட அணுகுமுறை. ஸோ இதுவும் ஒரு போர்க்குற்றம் தான். ஆறாவது போர்க்குற்றம், என்ன தான் வார்ஃபீல்டுன்னு வந்துட்டாலும் கூட சட்ட திட்டங்கள் இருக்குங்க, நெறிமுறைன்னு ஒன்று இருக்குது. சட்டவிரோதமாக ஒருத்தரை நீங்கள் சிறைப்பிடிச்சு வைக்க முடியாது வார்ஃபீல்டில் கூட, அதுவும் ஒரு போர்க்குற்றம் தான். அவ்வளோ ஏன்,
சட்டவிரோதமாக நீங்கள் நாடு கடத்தவும் முடியாது. புரியுதா? அதுக்குன்னு தனியாக ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமல், அதனால தான் சட்டவிரோதன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன், இதெல்லாம் பண்ணாங்கன்னா போர்க்குற்றம். 7வது போர்க்குற்றம் பார்த்தீங்கன்னா இந்த பணைய கைதிகளை பிடிச்சு வைக்கிறது. இப்போ அந்த நாட்டு இராணுவத்துக்கும் இந்த நாட்டு இராணுவத்துக்கும் சண்டை அப்படின்னா இவங்களுக்குள்ளேயே சண்டை முடிஞ்சிடணும். அதை விட்டுட்டு பொதுமக்களை ஹாஸ்டேஜஸாக பிடிப்பாங்க, பணைய கைதியாக பிடிச்சு வைப்பாங்க. பிடிச்சு வச்சுட்டு இவங்களை வச்சு பேரம் பேச ஆரம்பிப்பாங்க. இதை பண்ணுறது எல்லாமே போர்க்குற்றம் தான். 8வது போர்க்குற்றம் இது அல்டிமேட்டுங்க. எந்த 2 நாடுகளுக்குள்ள போர் வெடித்தாலும் சரி இந்த குற்றச்சாட்டு பரஸ்பரம் எழுந்துடும். அப்பேற்பட்ட குற்றச்சாட்டு இந்த பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்துவாங்களே, இதுதான். நீங்களும் நினச்சி பாருங்கள், வார்ஃபீல்டுன்னு வந்துட்டா கண்டிப்பாக பொதுமக்கள் உயிரிழக்காமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக உயிரிழப்பாங்க. இப்போ யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டாக எடுத்துக்கோங்களேன். இப்போ வரைக்கும் உயிரிழந்திருக்க பொதுமக்கள் எண்ணிக்கை நூற்றுக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு. ரஷ்ய கவர்மெண்ட் ஒரு நம்பரை சொல்கிறாங்க, யுக்ரைன் கவர்மெண்ட் வேற ஒரு நம்பரை சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அதில் குழப்பம் தீரல. ஆனால் உயிரிழப்பு அப்படின்றது போர்க்களத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றுங்க, கொலாட்ரல் டேமேஜ். அதாவது இப்போ இந்த பில்டிங்குள்ளே தான் அந்த நாட்டோட சோல்ஜர்ஸ் பதுங்கி இருக்கான்னு தகவல் கிடச்சிரும். இந்த எதிர்த்தரப்பு இருக்க நாடு என்ன பண்ணும், அந்த பில்டிங் மேலே அட்டாக் பண்ணும். அந்த பில்டிங் மட்டும் சேதமடையாது, அதை சுற்றி குடியிருப்பு பகுதிகள் இருக்குன்னா அதெல்லாம் உருக்குலைஞ்சு போகும். இந்த எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க கூட யாராவது பொதுமக்கள் இருக்காங்க அவங்கள நம்பி அப்படின்னா அவங்களும் சேர்ந்து சாவாங்க. இவ்வளோ எதுக்கு? இது எல்லா டார்கெட்டுமே கரெக்டாக துல்லியமாக அடித்து காலி பண்ணாது. ஒரு சில டார்கெட் மிஸ் ஆகும். அப்படி மிஸ் ஆகி பொதுமக்கள் மேலே போது அந்த தோட்டாவோ அந்த மிசைல்ஸோ அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சுங்க. பொதுமக்கள் இறப்புண்டு தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடும். இது மாதிரி பொதுமக்கள் மேலே ஒரே ஒரு சாமானிய மேலே குண்டு விழுந்தோ இல்லை துப்பாக்கி தோட்டா தொலைச்சோ அவர் இறந்துட்டார் அப்படின்னா அதுவும் ஒரு போர்க்குற்றம் தான். 9வது போர்க்குற்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனிதாபிமான முறையில் நிறைய பேரும் சர்வீஸ் பண்ண வருவாங்களே இந்த போர்க்காலத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் செஞ்சிலுவை சங்கத்தினராக இருக்கட்டும், ரெட் கிராஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அவங்களா இருக்கட்டும். இது மாதிரி நிறைய பேருங்க. இந்த ஐநா பாதுகாப்பு படைன்னு ஒன்று இருக்குங்க, UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு. இது மாதிரி படையை சேர்ந்தவங்க மேலே தாக்குதல் நடத்தினாலும் அது போர்க்குற்றம் தான். 10வது போர்க்குற்றம் மனிதாபிமானமே இல்லாத ஒரு விஷயத்துக்காகன்னு சொல்லலாம். அதாவது எதிர்த்தரப்பு கிட்ட சரணடைஞ்சிருவாங்களே அவங்கள ஈவியாருக்குமே இல்லாமல் கொன்னுடுவாங்க. அதில் வெகு சிலரை மட்டும்தான் ஒரே ஒரு புல்லட்டை வச்சு காலி பண்ணுவாங்க. ஆனால் அந்த எதிர்த்தரப்புக்கு உக்கரமான கோபம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு தோட்டாலாம் இங்கே பயன்படுத்த மாட்டாங்க. இந்த கத்தி மாதிரி ஷார்ப்பான ஆயுதங்கள் இருக்குல்ல, அதை வச்சு சித்திரவதை பண்ணியே சாவடிப்பாங்க. நீங்கள் சித்திரவதை பண்ணி சாகடிச்சாலும் சரி, எடுத்ததுமே ஒரு புல்லட்டிலோட உயிரை எடுத்தாலும் சரிங்க, நீங்கள் ஒருத்தரோட உயிரை சரணடைஞ்ச ஒருத்தரோட உயிரை எடுத்தாலே அது மிகப்பெரிய போர்க்குற்றம் தான். 11வது போர்க்குற்றம் ரொம்ப ஹெவியாக போர் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு கட்டத்தில் இந்த 2 நாடில் ஒரு நாடு என்ன பண்ணோம், போர் நிறுத்தம் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடலாம், நீங்கள் கேட்குறதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சமாதான கொடி மாதிரி இந்த போர் நிறுத்தம் அப்படின்றத சார்ந்து ஒரு கொடியை பிரயோகப்படுத்துவாங்க. அந்த கொடியை எதிர்த்தரப்பு படையினர் அவமதிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று கீழே போட்டு மிதிப்பாங்க, இல்லைனா அதுக்கு தீ வச்சு விட்டுருவாங்க, இல்லைனா அதில் சிறுநீர் கழிக்கிறது, இது போல வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இப்படி பண்ணால் அதுவும் ஒரு போர்க்குற்றம் தான். 12வது போர்க்குற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட படை இன்னொரு நாட்டுக்குள்ளே இன்வைட் ஆகுதுல, உள்ளே போகுதுல, போனதுமே பல பகுதிகளை ஆக்கிரமிச்சிடும். ஆக்கிரமித்த பிற்பாடு என்னோட நாட்டில் இருக்க மக்களில் பல பேரையும் நான் அங்கே வந்து தங்க வைப்பேன். அதாவது சோல்ஜர்ஸ் மட்டுமே ஆக்கிரமித்து இருக்க வேண்டிய அந்த நிலப்பரப்புகளில் என் நாட்டு பொதுமக்களை சில பேரை கொண்டு வந்து தங்க வைப்பேன். ஆனால் இது எப்படிப்பா போர்க்குற்றத்தில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே விஷயம் இருக்குது. 2 நாடுகளோட இராணுவத்துக்குள்ளே மட்டும்தான் இந்த கலேபுரம் பிரச்சனைகள் இருக்கணுமே தவிர அந்த நாட்டோட பொதுமக்களையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது, இந்த பக்கத்தில் இருக்க நாட்டோட பொதுமக்களையும் உள்ளே கொண்டு போகக்கூடாது. ஏன்னா இப்போ எதிரி திடீர்னு கோபம் அடைஞ்சு கரெக்டாக இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறான்னு வச்சுங்க, இங்கே தான் ஃபுல்லாக இந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்க காலி பண்ணிலாம் சொல்லிட்டு அவன் குண்டாங்க ஏவி விட்டானா, இங்கே பொதுமக்கள் இருக்காங்களே நான் அங்கே கூட்டு வந்து அமர்த்தி வச்சவங்க அவங்க மேலேயே அந்த குண்டு விடும். இதை தவிர்க்கணுன்றதுக்காக தான் இதை ஒரு போர்க்குற்றமாக கருதி அந்த பட்டியலில் கொண்டு வந்திருக்காங்க. 13வது போர்க்குற்றம் இது ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 12வது அதோட கொஞ்சம் சிமிலாரிட்டி பேஸ் பண்ணது தான். அதாவது இப்போ நான் ஒரு நாட்டுக்குள்ளே போயிட்டு என்னோட படை அந்த நாட்டில் இருக்க குறிப்பிட்ட பகுதியில் ஆக்கிரமித்த பிற்பாடு அந்த பகுதியில் ஏற்கனவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்களா மக்கள், அவங்கள நான் வெளியேற்றக்கூடாது, இங்கேருந்து கிளம்புங்க இனிமேல் இது உங்கள் நாடு கிடையாது அப்படின்னு சொல்லி நான் வெளியேற்றக்கூடாது. அப்படி பண்ணனா அதுவும் போர்க்குற்றம் தான். 14வது போர்க்குற்றம் விஷ ஆயுதங்கள் இருக்குல்ல அதை பிரயோகிக்கவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் குறிப்பிட்ட டார்கெட்டோடு நின்றாது, அப்படியே பரவும், பக்கத்து நாடுகள் வரைக்கும் பரவினாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அவ்வளோதுக்குங்க. இந்த பயோ வெப்பன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, உயிரி ஆயுதம். நாம் இந்த அணுகுண்டை அது இதுன்னு மறைச்சி சோதனை பண்ணி அதை தயாரித்து அதை ஏவி விட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லி மிகப்பெரிய கலைபரத்தை சர்வதேச அரங்கில் தூண்டி விட்டு நாட்டின் பேருக்கு மிகப்பெரிய இழுக்காகி இதெல்லாம் நாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சிம்பிளாக ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற ஒரு வைரஸை ஒரு நோய் கிருமியை கண்டுபிடிச்சி வச்சுருவாங்க. அந்த நோய் கிருமியை நீங்கள் கொண்டு போகிறதுக்கு பெரிய பெரிய வாகனம் வேணும், செலவு அவ்வளோ ஆகும், அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன வயல் இருந்தால் போதும்.
அந்த நோய்க்கிருமே நீங்கள் எந்த இடத்துல பரப்பணும்னு நினைக்கிறீங்களோ பரப்பி விட்டால் போதும், அந்த ஒரு நாடு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பிக்கும். அந்த நோய் தொற்றுக்கான தடுப்பூசி எந்த நாடுகிட்ட இருக்கோ அது தப்பிச்சிக்கும். மற்ற நாடுகளில் இருக்க மக்கள் எல்லாம் செத்து மடியணும். ஒரு இடத்துல இந்த நாடு என்னென்ன கண்டிஷன்லாம் முன்வைக்குதோ இதை உலக நாடுகளை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் தடுப்பூசியை கொடுப்பாங்க. அந்தளவு ஜியோ பாலிட்டிக்ஸாக மேலே போகும் அது. இதனால தான் பயோ வெப்பனை யாரும் பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா அது 2 நாட்டு ராணுவ வீரர்களோ உயிரை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலக மக்களை உயிரிடவும் வாய்ப்புகள் இருக்குன்றதா அதெல்லாம் ஃபுல்லாக தடை பண்ணிட்டாங்க. இது கூடவே கெமிக்கல் வெப்பன்ஸ், இந்த ரசாயன ஆயுதங்கள், இதெல்லாம் கொடுமை. நீங்கள் இந்த ஃபயரை வெளிப்படுத்தி வெடிகுண்டுகள் வெடித்து இதன் மூலமாக மக்கள் சாகிறாங்களே, அதை விட 1000 மடங்கு கொடுமை தான் ரசாயன ஆயுதங்கள் பிரயோகப்படுத்தப்பட்டு அதில் மக்கள் சாகிறது. இந்த ஜாம்பிஸ்லாம் படத்தில் பார்த்துருப்பீங்களே, இது உண்மையிலே இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது உருவ அமைப்பில் மட்டும் சொல்கிறேன். முற்று முழுதாக தோல்லாம் வெந்து போய் உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் வெளியே தெரிஞ்சு அந்தளவு இம்பேக்டை இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் ஏற்படுத்தும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கிளைம் வந்துச்சாங்க, ஒயிட் ஃபாஸ்பரஸ் பாம்ஸை இந்த ரஷ்ய படம் பயன்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க நிரூபிக்கப்படலை. யுக்ரைன் கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த பாம்ஸ்லாம் கொடுமை. செகண்ட் வேர்ல்டு வார்லேயே எல்லாருமே தெரிச்சு ஓடின பாம். அதை பார்த்து ஹிட்லருக்கு ரொம்ப பிடிச்ச பாம் அதெல்லாம். அதை இப்போ வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா பல நாடுகள் மேலே, அமெரிக்கா மேலே கூட குற்றச்சாட்டு இருக்குது. இது மாதிரி கெமிக்கல் வெப்பன்ஸ்லாம் இருக்குல்ல, இதுவாக இருக்கட்டும், விஷ ஆயுதங்களாக இருக்கட்டும், உயிர் ஆயுதமாக இருக்கட்டும், இது எதையுமே பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா அது மிகப்பெரிய போர்க்குற்றமாக கருதப்படும். 15வது போர்க்குற்றம் பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்துறது. அதாவது அந்த நாட்டில் வசிச்சுட்டு இருக்க பொதுமக்களில் சிலரை நான் சிறைப்பிடிச்சு வச்சுக்கிட்டு என்னோட சோல்ஜர்ஸ் ஒரு 2 பேருக்கு முன்னாடி 20 பொதுமக்களை, அந்த மக்களை நிறுத்திடுவேன். அந்த நாட்டு சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்ன சுடணும்னா முதல்ல அவன் நாட்டு மக்களை சுடணும். ஸோ இந்த இடத்துல அவன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பால, அந்த டைமை நான் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவன் மேலே அட்டாக் பண்ணுவேன். புரியுதா? அந்த நாட்டோட பொதுமக்களை நான் கேடயமாக பயன்படுத்துவேன் அந்த நாட்டு சோல்ஜர்ஸ்க்கு எதிராக. இது போல் பண்ணால் அதுவும் போர்க்குற்றம் தான். 16வது போர்க்குற்றம் மன்னிக்கவே முடியாத குற்றங்க. ஆக்சுவலாக போர்க்குற்றமே மன்னிக்கூடாது தான். அதில் 16வது போர்க்குற்றம் அந்தளவு கொடுமையானது. குழந்தைங்களாக இருக்குல்ல, இந்த குழந்தைங்களுக்கு ஆர்மி ட்ரைனிங் கொடுத்து அந்த குழந்தைங்க கையில் வெப்பனை கொடுத்து எதிரி நாட்டு வீரர்களை சமாளிக்கிறதுக்கு குழந்தைங்களை அமுச்சு விடுவாங்க. இதை ஒரு சில பயங்கரவாத இயக்கங்களாக பண்ணிக்கிட்டு இருக்க வேலை. இதை ஒரு சில நாட்டு இராணுவங்களே பண்ணுது அப்படின்னா அதுவும் போர்க்குற்றம் தான். 17வது போர்க்குற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்பாட் மெடிக் இருக்கார்ல, அவரை சேர்ந்ததுங்க. அதாவது டாக்டர்ஸ் அப்படின்னா இந்த மருத்துவமனை கிளினிக்கில் இருப்பாங்களே, அங்கேயே இருப்பாங்க சேஃபாக, நாம் உள்ள போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துப்போம். இந்த காம்பாட் மெடிக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, போர்க்காலத்தில் இல்லைனா கலவரமான சூழலில் பதற்றம் உச்சத்தை எட்டியிருக்க பகுதிகளுக்கே நேரடியாக போயிட்டு மருத்துவம் பண்ணுவாங்க. இவங்களோட உயிருக்கே கேரண்டி கிடையாதுங்க. ஏன்னா மருத்துவம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கேயோ இருந்து குண்டோ தோட்டாவோ இவங்களோட தலையோ உடம்பையோ தொலைக்கலாம். அந்தளவு ரிஸ்கான சேவையை செஞ்சுட்டு இருக்கிறதா இந்த காம்பாட் மெடிக். ஸோ இவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்றது தெளிவாக புலப்படுதா. இங்கே என்ன போர்க்குற்றம் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த காம்பாட் மெடிக் மேலே வேணும்னே எதிர்த்தரப்பு இராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அது போர்க்குற்றம். எதேச்சியாக பட்ட ஒரு இறக்குறது ஓகே, ஆனால் வேணும்னே தாக்கினாங்கன்னா போர்க்குற்றம் தான். 18வது போர்க்குற்றம், இதை பற்றி நான் சொல்லணும்னா இந்த இலங்கை உள்நாட்டு போர் இருக்குல்ல, அது நம்ம நினைவுக்கு கண்டிப்பாக வரும். அந்தளவு வலி தாங்கின ஒரு போர்க்குற்றம் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு நாட்டோட எல்லைப்பகுதிக்குள்ளே நான் நுழைஞ்சிட்டு அந்த நாட்டோட முக்கியமான பகுதியில் நான் கைப்பற்றின பிற்பாடு அங்கே இருக்க பெண்கள் குழந்தைங்களாம் இருப்பாங்களே, இவங்களெல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறது. இந்த வேலையை ஒரு நாட்டோட இராணுவ வீரர் பார்க்குறாரு அப்படின்னா அவர் மிகப்பெரிய போர்க்குற்றவாளியாக கருதப்படுவார். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க முக்கியமான சில விஷயங்கள், முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, சைனா, ஈரான் இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு வலுப்பெற்று வந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே மேற்குலக நாடுகள் எவ்வளவோ திட்டி தீர்த்துருச்சு, நீங்கள் 3 பேரும் சேரவே கூடாதுன்னு. ஆனால் இந்த 3 நாடுகளும் அமெரிக்காவை கொஞ்சம் கூட மதிக்காத நாடுகள். வல்லரசுன்ற வல்லாதிக்க மனநிலையில் அமெரிக்கா செயல்படுதுன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற நாடுகள் இது 3மே. ஸோ இந்த 3 நாடுகள் ஈஸ்டில் ஃபுல்லாக பலம் கூடிட்டே வர்றதுனால வெஸ்டில் இருக்க கண்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் மிரள ஆரம்பிச்சிருக்கு. 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம், நீதிமன்றம் இப்பேற்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே, அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்ற முடிவு. அணு ஆயுதத்தை பற்றி நீதிமன்றம் கொஞ்சம் கூட யோசிக்கலை அப்படின்றதான் பல பேரோட கருத்தாக இங்கே இருந்துகிட்டு இருக்கு. சர்வதேச அவதானிகள் இதுதான் முன்வைக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யா அணு ஆயுத பிரயோகம் மேற்கொண்டுடுமோ அப்படின்ற பயம் இருந்திருந்தா விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக இந்த அரெஸ்ட் வாரண்ட் அவங்க இஷ்யூவே பண்ணியிருக்க கூடாது அப்படின்றாங்க. இவங்களோட இந்த கருத்து நியாயமானதா இல்லையான்றது மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். 3வது சிந்திக்க வேண்டிய விஷயம், விளாடிமிர் புட்டினை கைது பண்ண முடிஞ்சிருமா என்ன? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.